மற்றும் ஏற்றம். இவங்க என்ன நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டை ஏத்திக்கிட்டே போறாங்க. போற போக்க பார்த்தா தங்கத்தெல்லாம் நம்ம மியூசியம்ல தான் பார்க்கணும் போலயே. நம்மளும் பிசினஸ் பண்ற ஐடியால தான் இருக்கோம். பேசாம நகைக்கடை வச்சுட்டா என்ன? சுடரு, எதை பத்தியும் யோசிக்காத. டக்குன்னு ஒரு லோனை வாங்கு, நகைக்கடையை வை, அம்பானிக்கே டஃப் கொடுக்கற மாதிரி வளர்றோம். எம்மா, நான் பார்க்க எப்படி இருக்கறேன்? கோட்டு சட்டையில நல்ல சமத்தா இருக்கு பிள்ளை. எம்மா, கோட்டு சட்டையில எப்படி இருக்கறேன்னு கேக்கல. நான் பார்க்கிறதுக்கு நம்ம அம்பேத்கர் ஐயா மாதிரி இருக்கனான்னு கேட்டேன். ஹலே, அவர் போட்டிருந்த கோட்டு சட்டை கலர்ல நீயும் கோட்டு சட்டை போட்டீனா அவர் மாதிரி ஆயிருவியால? அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதை பின்பற்றி நடக்கணும். அப்பனா தான் அவரை மாதிரி இருக்கிறேன்னு அர்த்தம். சரிம்மா, நான் பெரியவனானதும் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ நானும் அது போலவே நடந்துக்குவேன். இருந்தா ரொம்ப சந்தோஷம்ல. என் பிள்ளையும் அடுத்த அம்பேத்கர் ஐயான்னு சொல்றதுல எனக்கு பெருமை தானே. சரில, நின்னு பேசிக்கிட்டே கிடக்காத. பள்ளிக்கூடத்துக்கு வர நேரமாயி போச்சுல. போய் உங்க பெரியப்பாட்டி பெரியமாட்டி காமிச்சிட்டு அப்படியே கிளம்பு. சரிம்மா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களோட அம்மா அப்பெல்லாம் வரலாம். நான் தான் உன்னை கூப்பிட்டு நீ வர மாட்டேங்கிற. எல்லாம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல நிறைய வேலை கிடக்குது. வீட்டெல்லாம் நேத்தே தொடச்சுட்டேன். சாமிக்கு மட்டும் விளக்கேத்தி பூஜை பண்ணணும். அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு எப்படில வர்றது? எம்மா, மொத வாட்டி மைக்க பிடிச்சு பேசுறேன்லம்மா. கிடிக்கிடி கிடிக்கிட்டேன்னு ஆடுதுமா. அதான் உன் மூஞ்சியை பார்த்தாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேன்னு கேட்டம்மா. எலே, யாரு மாதிரி பேச போயிட்டு கிடிக்கிடி கிடிக்கிட்டேன்னு ஆடுதுங்கற? எலே, அம்பேத்கர் ஐயா மாதிரி தைரியமா இருப்பேன்னு பார்த்தா அம்புலி மாமா மாதிரி இப்படி பயந்துகிட்டு கிடக்குற. ஏமா, ரைமிங்கா பேசினா மட்டும் தைரியம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருமா? ஏமா நீ வேற? சரி கூட, ஸ்கூலுக்கு வர மணி ஆகுது. நான் பெரியமாட்டையும் பெரியப்பாட்டையும் காமிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஆமா, என் சாப்பாட்டு கூட எங்க? ஏல, கண்ணா தெரியல, கையிலே வச்சிருக்கறம்ல. என்னதுமா இது? சாப்பாட்டு கூட டெய்லி எடுத்துட்டு போவனே, அது எங்க? நேத்து சோறு கொடுத்துட்டு இருந்தப்ப சாம்பார்ல கொட்டிட்டு வந்துட்டீல. அத தோச்சு காய போட்டுருக்கோம்ல. நாளைக்கு அதை கொடுத்துறேன். இன்னைக்கு ஒரு நாள் இதை எடுத்துட்டு போ. ஏமா, இது என்னமா வயர் கூடைய கொடுத்து விடுற? பசங்க பார்த்தா என்ன சிரிப்பாங்கம்மா, கிண்டல் பண்ணுவாங்கம்மா. எனக்கு இது வேணாம், நீ அதையே கொடு. யாரெல்லாம் உன்னை கிண்டல் பண்றது? எவன்னு சொல்லு, செவட்ட பேத்துடுறேன். கிண்டல் பண்றாங்களா? கிண்டல். அந்த காலத்துல நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த வயர் கூடையில தான் சோறு எடுத்துட்டு போனோம். அப்பெல்லாம் ஒரு பையன் கிண்டல் பண்ணலையே. நாங்க எல்லாரும் இதுல தான் சோறு எடுத்துட்டு வருவோம். ஏமா, 5ஆம் வகுப்பு கூட தாண்டல நீயே. 5ஆம் வகுப்புல இந்த கூடைய நீ எடுத்துட்டு போயிருந்தனா ஒரு பையன் உன்னை கிண்டல் பண்ணிருக்க மாட்டான். ஆனா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல எடுத்துட்டு போய் பாரு, எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. எலே, அம்பேத்கர் ஐயா வேஷம் போட்டுருக்கிறியேன்னு பாக்குறேன். இல்லன்னா செவனிலேயே 4 விட்டுருப்பேன். நைட்டு ஃபுல்லா அவரை பத்தி படிச்சிட்டு இருந்தியே, என்னல படிச்ச? அடுத்தவன் இதை சொல்லுவான், அடுத்தவன் அதை சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாது. நானும் நைட்டு ஃபுல்லா அம்பேத்கர் ஐயாவை பத்தி தான் படிச்சேன். அவர் ஒன்னும் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அவரு சொல்லலன்னா என்ன, நான் சொல்றேன். இந்தா புடி, சோத்து கூட எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. கொண்டா, என் மானத்தை வாங்குறதுல இருப்ப. கிளம்பி இருக்கிறது அம்பேத்கர் ஐயா மாதிரி, கையில இருக்கிறது இந்திய சட்டத்தோட புத்தகம், அதுல இன்னொரு கையில இந்த சாப்பாட்டு கூட. ஏமா அப்படி பண்ற? எலே, நேரமா உனக்காக எந்திரிச்சு சமைச்சேன் பத்தியா? என்னைய அடிக்கணும்ல. கொண்டா, நீ ஒண்ணு சோறு திங்க வேணா, இப்படியே ஸ்கூலுக்கு ஓடு. சாப்பாட்டு கூட அழகு பார்த்தா சோறு கிடைக்குமா? வயிற்று பசிக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். சரிம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், இதே எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் இந்த வயசுல என்ன கௌரவம் பாக்குது? வரட்டும், உங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தாதான் அதெல்லாம் சரிப்பட்டு வரும். பெரியம்மா. அடடே, ஸ்ரவணே, என்னல பொண்ணு பார்க்க போறியா? இப்படி கிளம்பி வந்திருக்க? பெரியம்மா, என்ன பார்த்தா என்ன பொண்ணு பார்க்க போற மாதிரியா தெரியுது? டேய், கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வந்திருக்கீடா மாப்பிள்ளை மாதிரி. பின்ன பொண்ணு பார்க்க போற மாதிரி கூட தெரியல. எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் வைப்பாங்களே, அப்படி வந்திருக்கடா நீ. ஐயோ பெரியம்மா, இன்னைக்கு ஏப்ரல் 14, டாக்டர் அம்பேத்கரோட பிறந்த நாள். அவரை பத்தி பேசுறதுக்காக அவரை மாதிரியே ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்கேன் பெரியம்மா. என்னைய பார்த்து ரிசப்ஷன் நிக்கிறவன்னு சொல்லிட்டீங்களே. டேய் ஸ்ரவணு, உண்மையை சொல்றா? எங்களுக்கு தெரியாம பொண்ணுகின்னு ஏதோ செட் பண்ணி வச்சிட்டியா? அதான் அம்பேத்கர் ஐயா மாதிரி பேச போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போறதானே? சொல்லுடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ பெரியம்மா, ஏன் பெரியம்மா கிண்டல் பண்றீங்க? நானே டென்ஷன்ல படிச்சதெல்லாம் மறந்துட்டேன் பெரியம்மா. என்னது, படிச்சத மறந்துட்டியா? டேய் ஸ்ரவணு, நம்ம நாட்டுக்கு முக்கியமா இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் படிக்க கூடாதுடா. அவங்களாவே வாழணும். நீ அம்பேத்கர் ஐயா மாதிரி வேஷம் போட்டா மட்டும் பத்தாதுடா, அவராவே வாழணும். அவரை என்னென்ன முறையில வாழ்ந்திருக்காருன்னு அந்த முறைய வழிமுறையா எடுத்துட்டு நீ அதுபடி நடந்துக்கணும்டா. அதை விட்டுட்டு அவரை பத்தி மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்க ஒப்பிக்கிறதுல என்னடா இருக்கு? ஆமா பெரியம்மா, கரெக்ட் தான்ல. சுடரு, இந்தா காஃபி. பெரியப்பா. அடடா, என் பிள்ளையாது நல்ல பெரிய மனுஷ மாதிரி ஆயிட்டானே. என்ன தம்பி, என்னது இது? ஒண்ணும் இல்ல பெரியப்பா, இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாக்கு பிறந்த நாள்ல, அத ஸ்கூல்ல அவரை பத்தி பேசலான்னு அவரை மாதிரியே கிளம்பி இருக்கேன். அடடா, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நல்லா பேசிட்டு வாப்பா. சரிங்க பெரியப்பா, உங்ககிட்ட எல்லாம் காமிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன்.
சுடரு இந்தாமா காஃபி குடி. குடுங்க குடுங்க, சூடா ஆறிற போது. சூடா இருந்தாலே குடிக்க முடியாது, இதுல ஆறி போய் வர குடிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும். என்ன பெரியப்பா பெரியம்மாக்கு காஃபி போட்டுட்டு வந்து குடுக்கறாரு? பெரியப்பா என்னப்பா? இல்ல, அங்க நம்ம வீட்லலாம் அம்மா தான் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கும். அப்பா பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிப்பாரு. ஆனா இங்க பெரியம்மா பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, நீங்க பெரியம்மாக்கு காஃபி போட்டு குடுக்குறீங்களே, அதான் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு நான் பதில் சொல்றேன் ஸ்ரவணு. தம்பி, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா பொம்பளைங்க தான் இந்த வேலை பார்க்கணும், ஆம்பளைங்க எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருக்கணும்ல எந்த சட்டமும் எழுதல நம்ம அம்பேத்கர் ஐயா. அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த இந்திய நாட்டுல பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஏத்த மாதிரி சம உரிமை வேண்டும்னு தான் சொல்லிருக்காரு. இப்போ எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்கூல்ல இருந்து ஐடி கம்பெனில இருந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலயுமே ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் மட்டும் ஆண்களுக்கு நிகரா வெளியே போய் வேலை பார்க்கும்போது வீட்டு வேலைகள்ல பெண்களுக்கு நிகரா ஆண்கள் ஏன் வேலை பார்க்க கூடாது? அட ஆமால. டேய் தம்பி, இது ஒரு காரணமா இருந்தாலும் உங்க பெரியம்மா போடுற காப்பியை வாயில வைக்க முடியாதுடா. கழனி தண்ணி கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. உங்க பெரியம்மா போடுற காப்பி அவ்வளவு கேவலமா இருக்கும். அதனாலதான்டா தம்பி அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா உங்க பெரியம்மா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் அவளுக்கு நிகரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. என்ன பண்ணி தொலைக்கிறது? நல்ல காப்பி குடிச்சாவணுமே. பெரியம்மா சூப்பரா சொன்னீங்க பெரியம்மா. நான் படிச்சதெல்லாம் அம்பேத்கர் ஐயா ஜாதி மதத்துக்கு தான் போராடினாரு. எல்லாருமே இங்க ஒண்ணுதான், யாருமே இங்க வேற்றுமை பார்க்க கூடாது, பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் படிச்சேன். ஆனா நீங்க சொன்னத நான் கண்டிப்பா மேடையில போய் பேசுவேன் பெரியம்மா. மேடையில போய் பேசுறது மட்டும் இல்ல பெரியம்மா, நான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்பேத்கர் ஐயா இப்படி எல்லாம் சொன்னாருன்னு அப்பா கிட்டயும் சொல்லுவேன். நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் பெரியம்மா இருப்பேன். என்னடா நீ ஒரு நிமிஷத்துல பெரிய மனுஷன் ஆயிட்ட போசுக்குன்னு? சூப்பர்டா தங்கம், இப்படிதான் இருக்கணும். இதுக்கு தான் சொன்னேன், அவங்களோட கொள்கைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போக கூடாது. அவராவே நீ வாழ்ந்தா மட்டும்தான் உனக்கு அதோட உள்ளர்த்தம் புரியும்டா தங்கம். சரி பெரியம்மா. எலி சரவணா, எங்க நீ படிச்சத ஒரு 2 லைன் சொல்லிட்டு போ. சொல்றேன் பெரியப்பா. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் இப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவின் அரசியல் சாசனத்தை வடிவமைத்ததால் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் சட்டம் மட்டுமின்றி பொருளாதாரம், அரசியல், தத்துவம் என அனைத்தையும் அறிந்த மேதையாவார். ஐயோ, அதுக்கப்புறம் என்னடா மறந்துட்டியா? இதுக்குதான் தங்க சொன்னேன் மனப்பாடம் பண்ணாதேன்னு. சரி, அவரை பத்தி நல்லா உள் வாங்கிட்டு அப்புறமா மேடை ஏறி பேசு, சரியா? சரி பெரியம்மா, எனக்கு நல்லா புரிஞ்சுது. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். வரேன் பெரியம்மா. பை பெரியப்பா. சரிடா, போயிட்டு வா. வந்துட்டு சொல்லு எப்படி பேசுனேன்னு. சரி பெரியப்பா. என்னையெல்லாம் அம்பேத்கர் ஐயாவை பத்தி பேச சொன்னா பக்கம் பக்கமா பேசுவேன். எங்க நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சா என்ன? நீ தானே பக்கம் பக்கமா பேசி தள்ளிடுவ. சரி சரி போ, வேலை இருக்குல்ல. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வேற. நல்ல 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 சாப்பாடா செய். வடை, பாயாசம், சாம்பார், ரசம் எல்லாம் ஒரு கலக்கு கலக்கிற சுடரு. ஐயோ, நீங்க வேற மெனுலாம் நேத்தே பிளான் பண்ணிட்டேங்க. பால்டா இல்ல பாயாசம் பண்ண போறேன். அப்புறம் பால்கோவால பருப்பு வடை பண்ண போறேன். அப்புறம் சாம்பார் வைக்க சொன்னீங்களே, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமேனு சாம்பிராணில சாம்பார் வைக்க போறேன். ஐயா அம்பேத்கர் ஐயா, சட்டம் எழுதுறதுதான் எழுதுனீங்க. இந்த நல்லா சமைக்க தெரியாத பொம்பளைங்களெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கற மாதிரி ஒரு சட்டத்தை எழுதி இருக்கலாம்ல ஐயா. இவ தொல்லை தாங்க முடியாம சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் போலயே. ஐயோ கடவுளே, கொலைகேசுல கூட உள்ள போக மாட்டா ஐயா. ஒரு நல்ல சட்டத்தை எழுதிட்டு இருக்க கூடாது நீங்க. அவ சொல்றத கேளுங்க. பால்டா இல்ல பாயசம் பண்ண போறாளாம், சாம்பிராணியில சாம்பார் பண்ண போறாளாம். ஐயோ, நான் என்ன சொல்லுவேன். என்ன மக்களே, தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களா என்ன சமைச்சீங்க? என்ன மாதிரி லிஸ்ட் போட்டு டிஃபரெண்டா சமைச்சீங்களா இல்ல வழக்கம் போலதானா? என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.